தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் முடிவு இருக்கு இல்லையா, அதிலிருந்து தமிழக மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை உணரணும். அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த தேர்தல் முடிவை நீங்க எல்லா பேருமே ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் இது. என்ன பாடமா எடுத்துக்கணும் அதுதான் இப்ப முக்கியம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் அவர்கள் ஏறக்குறைய 8141 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிருக்காரு. யார்கிட்ட? திமுக. திமுக வெற்றி பெற்றது வெறும் 8000 ஓட்டு தான். வெறும் 8000 ஓட்டுல ஒரு தோல்வியை தழுவிருக்காரு. இதுவா ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நகல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அரசியலே தெரியலனாலும் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா, வேலூர் தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த தொகுதிகளுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு, அந்த ஓட்டு யார் வாங்கினாங்க, இந்த விதத்தில் மேலோட்டமா பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாக்குகள் வாங்கினது திமுக. அதுக்கடுத்து வாணியம்பாடியில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கினது திமுக. அதாவது இந்த வாணியம்பாடியில் மட்டும் சுமார் 22,000 வாக்குகள் கூடுதல் பெற்றதுதான் முக்கிய காரணம் திமுக வெற்றி பெறதுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து கேவி குப்பம், அதுக்கப்புறம் குடியாத்தம், அணைக்கட்டு, இது மூணுலையுமே அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கு. அதை தாண்டி வேலூர் தொகுதியில் திமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கு. இந்த இதுல இந்த 6லுமே 3ல திமுக 3ல அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாலுமே கூட கடைசியில் அந்த தேர்தல் முடிவை நிர்ணயம் பண்ணது வாணியம்பாடி. இந்த வாணியம்பாடி தொகுதி இதுல ரொம்ப நம்ம எல்லாரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிக ஓட்டுகள் வாங்கி முன்னிலைக்கு வந்துச்சு இல்லையா, அந்த 3 தொகுதியுமே இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும், அதாவது சிறுபான்மையினர் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகள். ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் 99% பேர் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா திமுகவுக்கு. இங்கதான் நீங்க முக்கியமான பாடத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மதசார்பின்மை பேசுறாரு இல்லையா, அது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு மதவெறி பிடிச்ச அரசியலுக்கான நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. இவர் மதசார்பின்மை பேசுறது மூலமா அடிக்கடி இவர் பேசுறது என்னன்னா, இஸ்லாமியர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி கேட்கலாமா? ஒரு மதசார்பின்மை முன் வைக்கக்கூடியவர் இஸ்லாமியர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேட்கலாமா? ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய எல்லா கடந்த நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டயத்துல எல்லா சர்ச்சிலுமே சொல்லப்படாத அறிக்கையா கொடுக்கப்பட்டது என்னன்னா, எல்லா பேருமே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஆகணும். பெரிய லெவலில் கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்களும் அமைப்புகளும் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு. அதே போலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் 99% பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இங்க ஒரு விஷயம் நல்லா புரியுது, வளர்ச்சிக்கான திட்டமா ஓட்டு போடல, எல்லாரும் மதத்தின் காரணமா வச்சு தான் ஓட்டே போடுறாங்க. இவங்களும் மதத்தை முன்னிறுத்தி தான் அரசியலை செய்யறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த திமுகவுக்கு அதிகப்படியான ஆதரவு தேடக்கூடிய முக்கியமான நபர்களை ஃபர்ஸ்ட் இடத்துல கிறிஸ்தவர்கள் வந்து ஆரம்பிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோகன் சி லாசரஸ், மதமாற்றும் இவாங்கலிஸ்ட். இவர் யாரு? எஸ்ஆர் சர்க்குணம், 24 hours திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சார பீரங்கி. இவரும் இவாங்கலிஸ்ட். வருஷம் 5 கோடிக்கு மேல இவருக்கு நிதி வந்துகிட்டு இருக்குது. இவரு சொல்லவே வேணாம். ஜகத் கஸ்பர், இவரும் திமுகவுக்காக பெரிய லெவலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் மாற்றும் இயக்கங்கள், கிறிஸ்தவ மதம் மாற்றும் இந்த மாதிரியான இவாங்கலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க பெரிய லெவலில் பிரச்சனை பண்றாங்க. ஏன், எதுக்கு இவங்க இந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? இந்த கேள்வி என்னைக்கா வந்திருக்கா உங்களுக்கு? இந்த கேள்வி இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக பத்தி நம்ம எழுப்பி ஆகும். அது என்னன்னா, இவங்க ஏன் இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சி காலத்தில் சுமார் 15,000 கோடி, எவ்வளவு? 15,000 கோடி கடந்த 10 வருஷத்துல மட்டும் இவங்க யாரு? மதமாற்றும் இயக்கங்கள் இருக்காங்களே, கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்கள், அவங்களுக்கு வந்திருக்கு. திமுக அவர்களுடைய ஆட்சி காலம் சென்ற 2006-2011 மட்டும், கலைஞர் ஆட்சி காலத்தில் மட்டும் 8,000 to 15,000 சர்ச்சுகள் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு இவங்க அடிக்கோல் ஆட்டிருக்காங்க. அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சது திமுக. அதன் காரணமாக தான் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும், திமுக ஆட்சிக்கு வரணும் துடிக்கிறாங்க இந்த இவாங்கலிஸ்ட். முதல் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? நல்லா. அதனால தான் இங்கே பெரிய லெவலில் கிறிஸ்தவ மதமாற்றும் இயக்கங்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும்னு அலைகிறாங்க. இது மத அரசியல் கிடையாதுப்பா, இது மத அரசியல் கிடையாதா? இதை ஏன் இப்ப நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்குன்னா,
இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு கூடிய பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, இந்துக்களும் இந்து ஆன்மீக நம்பிக்கையில் பெரிய அளவு பற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லா மதம் ஒண்ணு எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அந்த பெருந்தன்மையோட இருக்காங்க. அந்த பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த பெருந்தன்மை இந்த மதமாற்றும் கூட்டத்துக்கு கிடையாது. அந்த அந்த குறுகின புத்தியில தான் ஸ்டாலின் அவர்கள் அதை ஓட்டா மாத்த பார்க்கிறாரு. அதுக்காக அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான வளைவு செலவு நெளிவுகளையும் யார் பண்றா? திமுக. அப்ப அப்பட்டமா இந்துக்களுடைய முதுகுல குத்துறது யாரு? திமுக. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றீங்களே, முதுகுல குத்துறன்றது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2006 ஜூன்ல டேவன்ஸுக்கு ஒரு படம் வந்துச்சு. அப்ப கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தை நாங்கள் வெளியிட முடியாதுன்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் தெரியுமா? எதுக்கு சொன்னார்னா, அந்த படம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்துற மாதிரி இருக்குது, அதனால வெளியிட முடியாது. கிறிஸ்தவருடைய நம்பிக்கையை காயப்படுத்துறதுனால. அது 2018 ஐயப்பன் கோயில் விவகாரம் பெரிய லெவலில் வெடிச்சிச்சு. கரெக்டா? அந்த ஐயப்பன் கோயில் விவகாரம் வெடிச்சதுக்கு அப்புறம் வேக வேகமா நம்மால் கருத்து தெரிவிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்னா, நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரி, அங்கே பெண்கள் போலாம், அதுதான் சரியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்துக்களுடைய உணர்வு அவருக்கு தெரியல, இந்துக்களோட உணர்வை மதிக்கவும் அவருக்கு தயாரா இல்ல, இந்துக்களோட குரலை கேட்கவும் தயாரா இல்ல. ஏங்களா? ஏன்னா இவர் என்ன கேள்வி எழுப்பினா, ஒரு நியாயமான நேர்மையான அரசியல்வாதினா ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, எல்லா ஐயப்பன் கோயிலையும் பெண்கள் அலோவ் பண்ணும்போது சபரிமலையில் மட்டும் அலோவ் பண்ணலாம். அதுக்கு காரணம் அங்கே அவர் தியான வடிவில் இருக்காரு, இது இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை, இதை நீதிமன்றம் மதிக்கணும்னு சொல்லிருக்கணும். கேட்டா இல்லையா? எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் பெண்கள் போறாங்க, நமக்கு தான் தெரியும், இந்துக்களுக்கு தான் தெரியும், இங்க ஏன் போறது இல்லைன்னு. ஏன்னா அங்கே தியான வடிவில் அவர் ஐயப்பன் இருக்கிறதுனால, சபரிமலையில் அப்படி இருக்கிறதுனால அங்கே பெண்கள் குறிப்பிட்ட வயதுல போறது இல்லை. இது நம்மளுடைய ஐதீகம், அந்த மக்களுடைய உணர்வு. அப்படின்னு இவர் என்ன சொல்லியிருக்கணும், நீதிமன்றம் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிருக்கணும்ன்றாங்க. இந்த விவகாரத்தில் ஒரு மாதிரியும் இந்த விவகாரத்தில் வேற மாதிரி பேசுற யாரு? ஸ்டாலின் அவர்கள். அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு கிறிஸ்தவர்கள்னா அவங்களோட முழு ஓட்டு எங்களுக்கு தேவை, அதுக்காக நான் என்னவும் பண்ணுவோம். இந்துக்களுக்கா அவங்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது, ஜாதியை வச்சு பிரிச்சு விட்டு அதில் எங்களால் ஓட்டு வாங்க முடியும். அதுக்காக அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணோம்னா, அவங்களுக்கு எதிராக பண்ணோம்னா கிறிஸ்தவோட ஓட்டு கிடைக்கும். அப்பையும் மதமாற்றம் இயக்கங்களுக்கு இவர் தேவை எப்பனா, இவர் தொடர்ந்து இந்துக்களை அட்டாக் பண்றாரு இல்லையா, அதனால தேவை. இன்னொரு விவகாரம் சொல்லவா? இப்ப நீங்க சொல்லுவீங்க எல்லாருமே, முக்கியமா இந்த திமுக ஓட்டு போறீங்களா, அவங்க எல்லாம் சொல்லுவீங்க, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, அவர் மனைவிலாம் கோயிலுக்கு போறாங்க, அவரை பலமுறை சொல்லியிருக்காரு நான் எல்லா மதத்தையும் மதிக்கணும். அப்படியா? அப்படியா ஸ்டாலின்? உண்மையை சொல்லுங்க, நான் உங்க எல்லாத்தையும் மனசாட்சி சொல்லுங்க. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்துக்களுடைய அந்த கல்யாணங்கள் இருக்கு இல்லையா, எல்லாருமே கல்யாணம் பண்றோமா இல்லையா, யாக வளர்த்து கல்யாணம் பண்றோமா இல்லையா, பெரும்பாலும் யாக வளர்த்து கல்யாணம் பண்றோம். அந்த யாக குண்டலத்தில் சொல்லப்படுற மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அருவருப்பானது, அசிங்கமானது, கேட்கவே கூசுறது அப்படின்னு சொன்னது யாரு? இவர் தான். இதே மாதிரி கிறிஸ்தவோட நம்பிக்கையோ இல்ல முஸ்லிம்களோட நம்பிக்கையோ அவர் பேசுவாரா? அப்ப எந்த தைரியத்தில் பேசுறாரு? இதுல உடைய இந்த மனசுல இருக்கிற அந்த வெறுப்பு வருதா வெளியே? நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் அப்பட்டமா இந்துக்களுடைய துரோகி, இந்துக்களுடைய விரோதி திமுக, திமுக ஸ்டாலின். இப்ப அடுத்த விவகாரம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசணும் என்ன கிடையாது. ஆனா கிறிஸ்தவருடைய இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கைகளும் ஆன்மீக நம்பிக்கைகளும் மதிக்கக்கூடிய திமுக இந்துக்கள் மட்டும் 4ஆம் தரம் 5ஆம் தரத்தில் வச்சு அவங்களை அழிச்சு ஒழிக்க நினைக்கிறாங்க பாருங்க, அதை தடுத்து நிறுத்தணுன்றது என்னோட எண்ணம். தயவு செய்து சொல்றேன், மற்ற மத ஆன்மீக நம்பிக்கைகளை மதிக்கிறீங்களா, அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை மதிக்கப்படணும்னா அடுத்தவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை மதிக்கணும்னு நினைங்க. அது கிறிஸ்தவர்களானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, இந்துக்களானாலும் சரி. சரியா? இப்ப உள்ள போவோம். ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இவருடைய கருணாநிதி அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கருணாநிதி அவரோட ஆட்சி காலத்தில், அதாவது 17 நவம்பர் 2009, 2006 2011 வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார். அப்ப முக்கியமான 4 கைதிகளை கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. அது முக்கியமான 4 கைதிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்துச்சு 1998 தொடர் குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பில் இறந்தவங்க எண்ணிக்கை எத்தனை பேர்? 58 பேர். பெரிய லெவலில் காயங்களை அடைச்சவங்க 200 பேர். நிரந்தர ஊனமானவங்க ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட பேர். நிரந்தர ஊனம், கையெல்லாம் போச்சு, கண்ணு கேட்காம போச்சு, காது கேட்காம போச்சு, அதுல குழந்தைகளும் அடங்கும். ஒரு குழந்தை அழகா பிறந்து எந்த குறையும் இல்லாம பிறந்து, ஆனா இந்த தீவிரவாதிகளால முழுசா நிர்மூலமா ஆயிடுச்சு, ஊனமாயிருச்சுன்னா உங்க விட்டு குழந்தைய விட்டு வைப்பீங்களா? ஆனா அந்த வேலையை பார்த்த தீவிரவாதிகளை
ஓட்டுக்காக மட்டும் திமுக 2009 விடுதலை பண்ணாங்க. அன்னைக்கு எல்லாருமே கேட்டாங்க, இது இந்த மாதிரி கீழ்த்தரமா எழுதிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை ஓட்டு. ஒரு குறிப்பிட்ட மதவெறி பிடிச்ச அமைப்புகள் இருந்து தங்களுக்கு ஓட்டு ஆதரவு கிடைக்கும் நினைச்சாங்க. அதனால அந்த 4 பேர் விடுதலை பண்ணாங்க. அந்த 4 பேர் விடுதலை பண்ண என்ன சார் பெருசு, திருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. லைஃப் டைம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்த ஒரு தீவிரவாதி கடந்த 2018 நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்டுறதுக்கான பிளான் பண்ணியிருக்காரு. அவர் யாரு? இந்த கோவை குண்டு வெடிப்புல கைதான நபர். இதுதான் திமுக. இஸ்லாமியோட வாக்கு என்ன வேலூர்ல? சுமார் 2.25 லட்சம் ஓட்டு. அதோட சிறுபான்மை ஓட்டு சேர்த்தா சுமார் 2 பேர் சேர்த்தா 2.25 லட்சம் 3 லட்சம் ஓட்டு. அந்த 3 லட்சம் ஓட்டுல ஏறக்குறைய 90% வாங்கினது திமுக தான். அதை வாங்கி கூடுதலா 1 லட்சம் ஓட்டு வாங்கினதுனால தான் ஏதோ தப்பி பொழைச்சிச்சு. மக்கள் என்ன விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னா, இந்த வாணியம்பாடியிலிருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன புரியுதுன்னா, வேலூர் மக்கள் தெளிவான விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. என்ன அடைஞ்சிருக்காங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, இவரு நமக்கு விரோதி, இவரு இந்துக்களுடைய மிகப்பெரிய துரோகி, இந்துக்களை அழிச்சு உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விச வைக்கிறது திமுக தான் அப்படின்ற ஒரு உண்மையை வேலூர் மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதனால திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. நான் எடப்பாடிக்கு ஆதரவு அளிச்சிருக்கேன்னு சொல்ல, திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க சொல்றேன். அந்த மனநிலைக்கு ஒவ்வொரு இந்துவும் தமிழ்நாட்டில் இருக்கணும் வந்தாகும். அது ஏன் நான் சொல்றேன்னா, உன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகள் அழிக்கப்படக்கூடாதுன்றக்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. நீ போய் இஸ்லாமியிட போய் சண்டை போடு, நீ போய் கிறிஸ்தவர்கிட்ட சண்டை போடு நான் சொல்லலை. ஆனா உன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை நீ காப்பாற்ற முற்படு. ஏன்னா எல்லா மதமும் சொல்லியிருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே ஆன்மீகத்தை நோக்கி தான். இதை நம்ம நம்புறோம். ஆனா அதை நம்புற நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை அழிக்க முற்படுறது இல்லையா, அதை ஏத்துக்க முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த மண்ணிலேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகளான பௌத்தம், சீக்கியம், 400க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகளுடைய நம்பிக்கை, இது எல்லாமே பாதுகாக்கப்படும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இதை ஃபுல்லா அழிச்சு ஒழிக்கிறதுக்கான இயக்கங்கள் வெளியிருந்து வருது இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு வருஷமும் 1000 கோடிக்கு மேலான நிதிகள் கிறிஸ்தவ மதமாற்றம் இயக்கங்களுக்கு சென்னைக்கு மட்டும் வருது. சென்னைக்கு மட்டும் 1000 கோடிக்கு மேலான நிதியை கிறிஸ்தவ மதமாற்றம் இயக்கங்களுக்கு வருது. அதை வச்சுட்டு எல்லா பக்கமும் சர்ச்சு கட்டுறாங்க. எல்லா பக்கமும் கட்டுறதுக்கான அனுமதியை தீவிரமா கொடுத்து வாங்கி கொடுத்தது எல்லாம் திமுக தான். திமுக அதை தீவிரமா மத அரசியலுக்காக தான் பண்ணுது. ஆனா சொல்றது மதசார்பின்மை. அந்த மதசார்பின்மை சொல்றது எதனால? ஒன்னே குழப்பி விடுறதுக்காண்டி. நீ இந்த ஒரு முறை மட்டும் வேலூர் மக்கள் மாதிரி மிக தீவிரமான எதிர்ப்பை திமுக காட்ட தயாராகிக்கணும். இங்க பதிவோட இறுதியில் நான் கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள். நரேந்திர மோடி அவர்கள் மத வெறியர் அப்படி பரப்புறாங்க, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான. எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூட இஸ்லாமுடைய மத நம்பிக்கை விவகாரத்தில் இவர் பேசினதே கிடையாது. அவருடைய உள் விவகாரங்களில் இவர் தலையிட்டதே கிடையாது. முத்தலாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பயும் இவர் என்ன சொன்னார் ஸ்டேட்மெண்ட் தாராளமா யாரெல்லாம் தேடலாம். அப்ப என்ன சொன்னார்னா, இஸ்லாமிய பெரியவர்கள் முன் வந்து அந்த முத்தலாக் விவகாரத்தில் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும், அது பெண்கள் பாதுகாப்புக்கானதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரே தவிர, அதுக்கு உள்ள புகுந்து இவர் கருத்தெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்குல்ல. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா அப்படி இருக்கிற இவரு மத வெறியர், சரியா? ஆனா இந்த ஆளு யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய கல்யாண விவகாரத்தை அசிங்கமா பேசுறாரு. கல்யாணத்தில் சொல்ற ஓமகுண்டத்தை எழுப்பி அந்த புனிதமான கல்யாணத்தை நடக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அசிங்கமானது, அருவறுப்பானது, கீழ்த்தரமானது, கேட்க காது கூசுறதுன்னு சொன்னாரு யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின். ஆனா இவர் மதசார்பற்றவரா? இவர் மத வெறியரா? நான் இன்னொன்று கேட்கிறேன். இன்னைக்கு பக்ரீத்து, ரம்ஜானு, இல்லாட்டி கிறிஸ்துமஸ் எது வந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். கரெக்டா இல்லையா? அவர் வாழ்த்து தெரிவிக்க தயங்குறதும் கிடையாது, அதை என்னைக்கு அவர் மறைச்சதும் கிடையாது. ஆனா என்னைக்கா ஒரு நாள் தீபாவளி வாழ்த்து இல்லை பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து வரைக்கும் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்களா? திமுக தெரிவிச்சிருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? இது நான் என்ன கேட்கிறேன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் தெரிவிக்காத, எனக்கு நீ சொல்லலைன்னா அவங்களுக்கும் சொல்லாத. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்காத, ரம்ஜான் வாழ்த்து தெரிவிக்காத. ஆனா ரம்ஜான் வாழ்த்து தெரிவிச்சு அங்கே போய் நோம்பு கஞ்சி குடிக்கிற ஸ்டாலின், கிறிஸ்தவர்கிட்ட கிறிஸ்துமஸ் பண்டிகையில போய் அன்னைக்கு நைட்டு கலந்துக்கிட்டு கேக்கு ஊட்டி விடுற இதே ஸ்டாலின், என்னைக்கே ஒரே ஒரு நாள் தீபாவளி வாழ்த்தும் இல்லாட்டி பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துன்னு சொன்னா குறைஞ்சு போயிடுவாரா? இல்லை குறைஞ்சு போயிடான்னு கேட்கிறேன். கொஞ்சம் யோசி. எந்த காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஹிந்துக்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டுக்காரா? நீங்க சொல்லுங்க, யாரா ஒருத்தர் சொல்லுங்க. நரேந்திர மோடி அவர்கள் இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரா? ஆனா வெளிப்படையா ஸ்டாலின் அவர் என்ன சொல்லுவாரு? கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க.
இஸ்லாமியர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி கேட்பாரா இல்லையா? அப்படி கேட்கறது மதவாதம் கிடையாது. ஆனா இந்துக்களுக்கு இது அவர் கேட்டதே கிடையாது. மனுஷன் இந்தியர்களாம் தனக்கு வாட்டு போட்டவர். இந்தியர்கள்லாம் மதம் மொழி இனம் தாண்டி இந்த நாட்டுப்பற்றோடு இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்ட இந்த மனுஷன் மதவெறியரு, எதையும் எதிர்த்து பேச இந்த ஒருத்தர் மதவெறியரு. ஆனா ஒவ்வொரு மதமா போய் ஓட்டு பொறுக்கிற திமுக நல்லவங்களா? நல்லவங்களும் கேட்கிறேன். இந்துக்கள் தயவுசெய்து உணருங்க. கொஞ்சமாவது உணர்ந்தாதான் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு விடுவுகா வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்க, இது வரைக்கும் 8000 10,000 சர்ச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் 20,000 சர்ச்சு வந்து உலகம் இருக்கும். இருக்கிற எல்லா இடங்களும் சர்ச்சை மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற இந்து கோயிலுக்குள்ள ஆல்ரெடி சாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். யாரு? இந்த மத மாத்திர கும்பல் இருக்காலே, ஆல்ரெடி இந்துக்களுடைய கோயில்கள் எல்லாம் சாத்தான்களின் குடியிருப்பு, அது எல்லாம் சாத்தான் சொல்றான். ஆமடான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க மகா காளிய காளியம்மாவை காளியம்மனை சாத்தான் சொன்னா ஆமடா சாத்தான் கும்புற என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. அப்பதான் நீ அடங்குவாங்க. அதை வளர்த்து விட்டவன் திமுக காரன், அதை வளர்த்து விட்டு இன்னைக்கு ஆட வச்சவன் திமுக காரன். அவனை அழிச்சு ஒழிக்கணும்னு நினைச்சனா யார? இன்னைக்கு இந்துக்களின் கடவுளை சாத்தான்னு சொல்லி தெரியாம அவனை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சனா திமுக ஒழிச்சு கட்டினாதான் அது முடியும். திமுக ஒழிச்சு கட்டினாதான் இதெல்லாம் அடங்கும். இல்லைன்னு வச்சுக்கவே நீ இந்த காலத்துல உன்னுடைய ஆன்மீக நதியை காப்பாற்ற முடியாது. உன்னுடைய காளியம்மன் மாரியம்மன் கோவில் ஆரம்பிச்சு இருக்க எல்லா பெரிய கோயிலையுமே அவரோட சொத்துக்கள் எல்லாமே ஆல்ரெடி திருடி வித்துட்டானுங்க இவங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த கோயில ஏதோ ஒட்டி இருக்காங்க. அதையும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து சாத்தான் கீத்தான்னு சொல்லி மக்களை குழப்பி மதவாதத்துக்கான வேலையில தயாராயிருக்கானுங்க. அவங்க எல்லா பேருக்கும் யார் தேவைன்னா திமுக ஆட்சிக்கு வரணும். எப்படியா திமுக ஆட்சி கொண்டு வந்துட்டோம்னா இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறானுங்க. அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும் நான் சொல்றேன். நான் எந்த மதத்துக்கு எதிராக ஓட்டு போட சொல்ல, உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை அழிச்சு ஒழிக்கணும் ஒரு குரூப் தெரியாம பாரு சாத்தான்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்றேன். அவனுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னா திமுக ஓட்டு போடாதீன்னு நான் சொல்றேன். திமுக ஓட்டு போடாம இந்துக்கள் எல்லாம் நீங்க ஒன்றிணையும் போதுதான் இங்க ஒரு விடுவு காலம் பிறக்கும்.